டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், 3 நாட்களாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க. என்ன கோரிக்கைகளை அவங்க வலியுறுத்துறாங்க? எத்தனை நாட்களுக்கு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்? அதாவது கடந்த வியாழக்கிழமை முதலே இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை விவசாயிகளுக்காக முன்னெடுத்து வருகிறார்கள். வியாழக்கிழமை அன்று இந்த விடுதியிலிருந்தே அவர்கள் நடைபயணமாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்த போது காவல்துறையினர் கைது செய்தனர். அதிலிருந்தே இவர்களுடைய போராட்டம் இங்கே நடத்தப்படுகிறது. பல்வேறு கட்ட போராட்டங்களாக இந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார்கள். தற்போது 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை அந்த மாணவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இதே இடத்தில் அமர்ந்து அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேட்கலாம், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எத்தனாவது நாளா இந்த போராட்டத்தை எடுக்கிறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்ன? இது எங்க போராட்டம் 5வது நாளா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டத்தின் நோக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக விவசாயி, நம்ம சோறு போடும் விவசாயிகள் 21 நாளா டெல்லியில போயிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா தலையில மொட்டை அடிச்சு பாதி மண்டையை சரைச்சிக்கிட்டும், அப்புறம் எலிக்கறி பாம்பு கறின்ட்டு அது இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அரை நிவாரணமாக அங்க கடந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம எப்படி சாப்பிட தோணும்? ஒருவேளை சோறு தின்னா கூட நம்மளுக்கு நெஞ்சில குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பாத்தீங்கன்னா கடந்த 5 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். விழாக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க கல்லூரி விடுதியில் வேற எந்தெந்த விதத்துல இந்த போராட்டத்தை எடுத்து சொல்ல போறீங்க? ஏதாவது இது தொடர்ந்து இதே ஏதாவது யாராவது உங்ககிட்ட பேச முன் வந்தாங்களா? வேற என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க? இது நாள் வரைக்கும் யாரும் வரல. ஆனா நாங்க கோரிக்கை வச்சு மனு அனுப்பியிருக்கோம். வேளாண் துறை அமைச்சர் இங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள்கிட்டயோ இல்ல அவர் இருக்க எந்த ஒரு இடத்துலயும் ஒரு பிரஸ் மீட் நடத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இனிமே இந்த போராட்டத்தை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்த போறோன்றத ஒரு பிரஸ் மீட் வச்சு அவர் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்கோம். ஆனா இது நாள் வரைக்கும் அவர் அந்த கோரிக்கை எடுத்துக்கிட்டு இதுவரையும் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. இது தேர்வு காலம், தேர்வு நடந்துட்டு இருக்கு, போராட்டம் நடத்துறீங்களே, கல்லூரி நிர்வாகம் சார்பா உங்ககிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தினாங்க. இருந்தாலும் மாணவர்கள் எல்லாம் கலையிற மாதிரி தெரியல, யாரும் கலையிற மாதிரி இல்ல. ஏன்னா தேர்வுகள் என்பது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ வரும். ஆனா இது உணவு விஷயம் இந்த முறை நம்ம விட்டோம்னா, நம்ம உரிமைகள் ஒரு முறை பறிபோச்சுன்னா அடுத்து அந்த உரிமையை மீட்க உச்சநீதிமன்றம் சென்றா கூட அந்த உரிமையை மீட்க முடியாத நிலைமையில இப்ப இருக்க அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக்.